Hello dear brothers and sisters. So welcome to Podu Tamil. So Podu Tamil நம்ம அடுத்து திருக்குறள் கண்டினியூ பண்ண போறோம். திருக்குறளை இப்போ நம்ம பார்க்க போறது அதிகாரம் கல்வி. சரியா? கல்வின்னு சொல்லக்கூடிய அதிகாரம். கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், கல்வி அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு அதிகாரம். ஸோ ஐயன் வள்ளுவர் நம்மளுக்கு சொன்னது நம்முடைய திருக்குறளுடைய 133 அதிகாரங்களில் கல்வின்னு சொல்லக்கூடிய 40வது அதிகாரம். சரியா? திருக்குறளுடைய 40வது அதிகாரம் எது? கல்வி. ஸோ அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 குறள்கள் மூலிமா கல்வி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சிறப்பு, கல்வி இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்றத அழகாக நம்முடைய 10 குறள் நம்மளுக்கு சொல்லியிருப்பார். ஸோ என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சரியா? ஸோ ஓகே. ஸோ முதல் குறள் கல்வி அதிகாரத்தில் கற்க கசடு அற, அதான் கசடற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன சொல்றாரு? கற்க நூல்களை குற்றம் இல்லாமல், கசடு அற, கசடுனா குற்றம், கசடு அற அப்படின்னா குற்றம் இல்லாம, அறனது அற, அறவே ஒழி அப்படின்னது அது இல்லாமல் செய்யும் சொல்லுவோமா? அப்போ கசடுன்றது குற்றம், அற அப்படின்னா கசடு அற குற்றம் இல்லாமைன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ கற்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி, நூல்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சரி, நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம கற்கிறோம் அப்படின்னா கசடு அற குற்றம் இல்லாமல் கற்கணும், குற்றம் இல்லாமல் கற்கணும். அந்த மாதிரி கற்பவை, அந்த மாதிரி கற்பனவற்றை அதை கற்ற பின்பு நூல்களையோ எதுவோ கற்ற பின்பு நிற்க, அதை நூலில் நம்ம என்ன கட்டுறோமோ, நம்ம என்ன ஒரு நல்ல விஷயங்களை கட்டுறோமோ அந்த கற்ற பின் அதை பாருங்க நிற்க, அதுக்கு தகுந்த மாதிரி நிற்க. புரியுதா? அதற்கு தகுந்த மாதிரி நிற்கணும். அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட்டு நூலை படித்தேன், புத்தகத்தை படித்தேன், தூக்கி போட்டேன்றது இருக்கக்கூடாது. ஒரு 4 நல்ல விஷயத்தை கற்றுட்டோம்னா அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நிற்கணும். சொல்லப்பட்டிருக்கூடிய நம்ம என்ன கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிற்கணும். அதான் நிற்க அதற்கு தக. புரியுதா? அப்போ கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். புரியுதா? கசடுனா குற்றம், நிற்கனா கற்றவாறு நடக்க, அதான் நிற்க. அடுத்த குறள் பார்க்கலாமா? என் என்ப ஏனை எழுத்தென்ப, என் என்பர். புரியுதா? என் என்பர் ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும், இந்த இரண்டும் என்னும் சரி எழுத்தும் சரி, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. வாழும் உயிர்னா யாரு? மனிதர்களாகிய நம்ம தானே பார்த்தோன்னா கல்வின்றதை படிக்கிறோம். எல்லா உயிரினங்களும் படிக்கதா கிடையாது. இந்த இடத்துல உயிர்க்கு அப்படின்றது மனிதர்களை குறிக்கக்கூடியது. அப்போ மனிதர்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா, புரியுதா, வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கண் என்ப அவர்களுக்கு 2 கண், இவ்விரண்டும் கண் என்ப 2 விஷயங்கள் கண் போன்றது. எது? ஒன்று அவங்க வாழ்க்கையில் அவங்க கண்டிப்பாக எழுத்துன்றதை கற்றுக்கணும், இன்னொன்று என்னன்றதையும் கற்றுக்கணும், எழுத்துன்றதும் கற்றுக்கணும். புரியுதா? இந்த இடத்துல எழுத்து எண் அப்படின்றது எண்கள் என்னது? கணக்கு. அப்போ கணக்கை கற்றுக்கணும். எழுத்தென்ப ஏன எழுத்தென்ப மற்ற எல்லாம், இப்போ எண்களை கற்றுக்குறோம், கணக்குகளை கற்றுக்குறோம். ஏன எழுத்தென்ப அது இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்கள்லாம் மற்ற நூல்கள், அது இலக்கணமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரி, உரைநடை எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரி, பொதுவாக கல்வி சார்ந்த எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரி, அதான் ஏனை எழுத்தென்ப, மற்ற எழுத்தென்ப, மேலும் இருக்கக்கூடிய எழுத்தென்ப, மேலும் இருக்கக்கூடிய நூல்கள், அதான் ஏனை எழுத்தென்ப. இந்த 2 விஷயம், இவ்விரண்டும் கண் என்ப, இந்த 2ம் கண்கள். புரியுதா? யாருக்கு? வாழும் உயிருக்கு, வாழும் மனிதர்களுக்கு, பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கு, வாழக்கூடிய நம்மளுக்கு. புரியுதா? அப்போ எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு 2 கண்கள் என கூறுவர். புரியுதா? எண் அப்படின்னா எண்கள், கணக்கு. எழுத்து அப்படின்னா இலக்கணம், இலக்கியம் போன்ற நூல்கள். புரியுதா? ஒரு என்னது நூல்கள். ஏனை அப்படின்னா மற்ற, அதான் ஏனை எழுத்தென்ப, மற்ற எழுத்துக்கள் எல்லாமே, மற்ற நூல்கள் எல்லாமே. அதே போல் மேலும்ன்ற பொருளையும் திரும்ப ஏனை அப்படின்றது. புரியுதா? அப்போ மேலும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், மேலும் இருக்கக்கூடிய நூல்கள் சொல்லாமா? 2 ஒரே பொருள் தான் கொடுக்கும். ஸோ அதான் அடுத்த குறள். ஸோ கல்வியில் 3வது குறள் பார்க்கலாமா? கண் உடையர் என்பவர் கற்றோர், கண் உடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். சிம்பிளாக சொல்லிட்டார். கண்ணுடையவர் கற்றோர், கற்றவங்க கண்ணுடையவங்க. ஏன்னா கல்வி கற்கிறாங்க அப்படின்னா அந்த கண்கள் தான் நல்லது செய்யும், நல்லதை பார்க்கும். புரியுதா? நல்லதை சொல்லிக் கொடுக்கும். புரியுதா? அப்போ கற்றவர்கள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர், கண்ணுடையர் என்பவர் கற்றோர், கற்றவங்க தான் கண்ணுடையவர்கள். வெறும் முகத்தில் 2 கண்கள் மட்டும் இருக்கு, அவங்க கற்கள் அப்படின்னா அந்த அந்த முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களும் புண்ணுடையர். புரியுதா? அந்த கண்கள் இருந்து என்னது? எந்த யூஸும் கிடையாது. புரியுதா? அப்போ அது புண்ணுடைய கண்கள்னு அர்த்தம். யாருடைய கண்கள்? கல்லாதவருடைய கண்கள்.
யாரெல்லாம் படிக்கலையோ அவங்களுடைய கண்கள். புரியுதா? அப்போ கல்வி கற்றவர் கண்ணுடையவர், அதான் கண்ணுடையர் என்பவர் கற்றோர். கல்வி கற்கிறவங்க கண் உடையவங்க. கல்லாதவர்கள், அதான் கல்லாதவர். முகத்திரண்டு, அவங்களுடைய முகத்திரண்டில் புண்ணுடையவர், அதான் புண்ணுடையர். கண்ணு கிடையாது, அவங்க முகத்தில் 2 புண்ணு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? யார்? படிக்காதவங்க, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ கல்லாதவர் அப்படின்னா கல்வி கற்காதவர் தான் கல்லாதவர் நம்ம சொல்லுவோம். புரியுதாமா? அப்போ கல்வின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த குறள், உவப்ப தலைக்கூடி. உவப்பனா மகிழ, மகிழ்ச்சி. புரியுதா? அதான் உவப்ப. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. உவப்ப தலைக்கூடி, ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல புலவர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அது ஸ்கூல் டீச்சரோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த காலத்தில் அப்போ புலவர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, அப்போ புலவர்கள், ஆசிரியர்கள், இல்லை உங்களுடைய குரு யாருவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ மாணவர்கள்லாம் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 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 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதை சொல்லிக் கொடுத்த, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசிரியரோ ஒரு புலவரையோ நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று கூட்டிடுவீங்க. எப்படி? மகிழ்ச்சியாக. அதுதான் உவப்போ தலைக்கூடி. உவப்ப தலைனது, தலைனா அந்த மாணவர்கள் எல்லாத்தையும், அதான் தலை. புரியுதா? அப்போ உவப்ப மகிழ்ச்சியோடு மகிழ தலைக்கூடி அந்த மாணவர்கள்லாம் கூடுவாங்க அவங்கள பார்க்கும்போது. அதே சமயத்தில் உள்ள பிரிதல், அந்த ஆசிரியர் உங்கள்ட்ட இருந்து விலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஓகேப்பா நீங்களாம் நல்லா இருங்க, பாருங்க, நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு அவர் விலைக்கு போகிறார், அவங்களோட வேலைக்கு அவர் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அப்பா இவர்கிட்ட எவ்வளோ கற்றுக்கிட்டோம், எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாரு, புரியுதா, ரொம்ப நல்லா வர்றா, ரொம்ப என்னென்னவோ சொல்லாரா, இவ்வளோ நீங்கள் நல்லா இருக்கண்டா அப்படின்ற அந்த ஃபீல் கிடைக்கும். ஐயோ நம்மள விட்டு போகிறாரு, இன்னொரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசலாமே, இன்னொரு 5 நிமிஷம் நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரியும் போது உள்ள பிரிதல், மனம் வருந்துவோம் அவர் பிரிகிறாரே அப்படின்ட்டு. புரியுதா? இந்த ரெண்டும் தான். அப்போ ஒரு ஆசிரியர், ஒரு நல்ல புலவர், ஒரு நல்ல ஆசிரியர் வரும்போது மாணவர்கள் ஒன்றும் கூடும்போது என்ன பண்ணுவாங்க? ஓப்ப மகிழ்வாங்க. அவர் பிரியும் போது உள்ள பிரிதல், பிரியிறோமே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். புரியுதா? அதுதான் என்னது? இந்த ரெண்டும், அதுதான் அனைத்தே புலவர் தொழில். ஒரு புலவர், ஒரு ஆசிரியருக்கான பண்பு அதுதான் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? பாருங்க, அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது, யாரும் மாணவர்கள், மாணாக்கர்கள், இல்லை பொதுவாக அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அப்போ அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது, அவர் நம்மளை விட்டு பிரிகிறாரு, அவர்களை விட்டு நாம் பிரிகிறோம் அப்படின்னா, இனி இவரை எப்போதும் காண்போம், திரும்ப எப்படா இவரை பார்ப்போம், 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுவார், நம்ம ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த சுச்சுவேஷன் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். ஒரு தலை சிறந்த ஆசிரியர் புலவருடைய இயல்பு. புரியுதா? அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வரும். இதே பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஒரு சாரோ, இல்லை உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்காம, இல்லை உங்களுக்கு பிடிக்காம என்னடா வராரு போகிறாரு, என்னடா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு ஆசிரியர்களாக இருப்பாங்க இல்லையா? அவங்கள பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஆமாம், அவர் வந்தா என்ன, வரலாம் என்ன அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவரை பார்க்கும்போது ஒன்று கூட மாட்டாங்க, அந்த ஒரு மகிழ்ச்சின்றது இருக்காது. அவர் பிரியும் போது ஆமாம் போய் போகிறார் போ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். புரியுதா? ஒரு நல்ல சிறந்த புலவர், நல்ல ஆசிரியருக்கு இந்த இயல்புகள் உண்டு அப்படின்றது வள்ளுவருடைய வாக்கு. புரியுதா? அதை ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவரின் தொழில். புரியுதாமா? ஸோ இதுதான் அந்த குறள். ஸோ ஓப்ப அப்படின்னா மகிழ, தலைக்கூடி அப்படின்னா ஒன்று சேர்றது, எல்லாரும் ஒன்று சேர்றது. அதுக்கடுத்து பாருங்க, உடையார் முன், நல்லா பாருங்க, ஒரே நிமிஷம். உடையார் முன் இல்லார் போல், என்னாச்சு, ஹேங் ஆயிடுச்சா? சரி, ஒரே நிமிஷமா. ஸோ வீடியோ கட்டாயம் வரும், ஸோ சரி பண்ணிட்டு வரேன், சரியா? ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஸோ ஓகே மேம், சரியாயிடுச்சு, கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே பாருங்க, உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார். புரியுதா? கடையாரே கல்லாதவர். சார் ஒன்றும் புரியல, என்னன்னு பார்த்துருமா? உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும், ஏகற்றல் அப்படின்னா கவலைப்படுறது. புரியுதா? ஏக்கற்றல். புரியுதா? ஏக்கற்று, இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏக்கத்தோடு அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படின்னா கவலைப்படுறது. அப்போ ஏக்கற்று அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோம். ஏக்கற்று அப்படின்னா ஏக்கத்தோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ ஏக்கற்றும் அப்படின்னா கவலைப்படுறது. யாரு? இங்கே பாருங்க, உடையார்னா யாரு? செல்வர்கள், உடையவர்கள். புரியுதா? அப்போ செல்வர்கள் உடையார் முன், அப்போ செல்வர்களுக்கு முன்னாடி இல்லார். இல்லார்னா யாரு? ஏழை. இல்லார்னா யாரு? ஏழைகள்.
புரியுதா? அப்போ இருக்கிறவங்களுக்கு முன்னாடி, செல்வர்களுக்கு முன்னாடி ஏழைகள் கவலைப்பட்டு, சரியா, கவலைப்பட்டு எப்படி நிற்பாங்களோ, பணிந்து நிற்பாங்களோ, அதே போல கற்றார் முன்பு கல்லாதவர். எப்படி வந்து இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இல்லாதவங்க ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு இரத்தல், என்ன சொல்கிறது, ஒரு உதவி கேட்குறதோ இல்லை இரத்தல் ஏதோ ஒரு பிச்சை எடுக்கிறதோ கேட்பாங்க இல்லையா? எப்படி கேட்பாங்க? பணிந்து கேட்பாங்க. எதாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு பணிந்து கேட்பாங்க இல்லையா? அதுபோல தான் கற்றவர்கள், ஏன்னா அவங்களோட கற்றவங்க, அவங்க படித்தவங்க, கற்றவர்களுக்கு முன்னாடி கற்றவர்கள்கிட்ட அவங்க கீழே படிக்கிறாங்க இல்லையா, கல்வி கற்கக்கூடிய அவங்க பணிந்து இருப்பாங்க. சார் அப்போது என்ன சொல்கிறது, இப்போ ஆசிரியர்கள் இருக்காங்க, புலவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே கற்கக்கூடிய மாணவர்களும், அப்போ பிச்சைக்காரங்களும், அப்போ இரத்தல் தொழில் செய்கிறவங்களும் அவங்க 2 பேரும் ஒன்றா சார் அப்படின்றது கிடையாது. இதை வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இப்படி இல்லாதவங்க எப்படி பணிந்து ஒரு விஷயத்தை கேட்பாங்களோ, தெரிஞ்சுப்பாங்களோ, எடுத்துப்பாங்களோ, அதே போல தான் கற்றறிந்த ஒரு ஆசிரியர்களுக்கு முன்னாடி, ஒரு புலவர்களுக்கு முன்னாடி கற்கக்கூடிய மாணவர்கள் பணிந்து கல்வி கற்பாங்களாம். புரியுதா? அதுதான் ஒரு சிறந்த பண்பு. புரியுதா? அப்படி கற்காதவங்க கடையரே என்னது, தாழ்ந்தவர்னு அர்த்தம். புரியுதா? அப்படி பணிந்த ஆசிரியர்கிட்ட பணிந்து கற்காதவங்க, நீ என்ன சொல்லிக் கொடுக்குறது, நான் என்ன படிக்கிறது அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவர் ஆசிரியர், ஏன்னா நம்ம பிடிச்சதான் நம்ம அவர்கிட்ட படிக்க போகிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நாம் கற்றுக்க முடியும், நாமளும் கல்வி கற்றவராக மாற முடியும். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும், அவர்கிட்ட பணிந்து இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பணிவை நம்ம சொல்லுவோம் இல்லையா, டே இவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பணிந்து போகிறோமோ அவ்வளோக்கு நிறைய கற்றுக்கலாம்டா, அவசரப்பட்ட போச்சுடா சொல்லுவோமா? அப்போ பணிந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும். புரியுதா? அப்போ பணிவு ரொம்ப முக்கியம். ஸோ அதான் அங்கே சொல்ல வர்றாரு. செல்லம் உடையவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான், செல்லம் உடையவருக்கு முன்னாடி ஏழைகள் எப்படி கவலை கொண்டு இறந்து நிற்பது போல கற்றவர்களுக்கு முன்னாடி பணிந்து கற்பவர் தான் உயர்ந்தவர். அதாவது மாணவர்களாகிய நம்ம பணிந்து கற்றவர்களுக்கு முன்னாடி, ஆசிரியருக்கு முன்னாடி நம்ம பணிந்து கற்கிறோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த மாணவனுக்கு, ஒரு உயர்ந்த மாணவனுக்கான எடுத்துக்காட்டு. புரியுதா? அவ்வாறு பணிந்து கல்லாத மாணவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். புரியுதா? சிறந்த ஒரு பண்பை இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ உடையார் அப்படின்னா செல்வர் அப்படின்ற பொருளை குறிக்கும். ஏகற்று அப்படின்னா கவலைப்பட்டு, இல்லார் அப்படின்னா ஏழை, இல்லார் அப்படின்ற இல்லாதவங்க இல்லையா, அதை இல்லாதவன்னா ஏழை. கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர். அப்போ உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார், கடையாரே கல்லாதவர். புரியுதா? கடையாரே கல்லாதவர். அதுக்கடுத்து பாருங்க, தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி, தொட்டு அணைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு. பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாருங்க, தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நிலம் இருக்குது, அதை தொடுறீங்க. எப்படி தொடுறீங்க? புரியுதா? அந்த நிலத்தை அணைக்கிறீங்க, தொட்டு அணைக்கிறீங்க அப்படின்னா அந்த நிலத்தை தொட்டு எப்படி அணைக்க முடியும்? அந்த மண்ணை வாரினா தான் அணைக்க முடியும். புரியுதா? அப்போ மண்ணை வாரத்தில் என்னது? தோன்றுறது. புரியுதாம்மா? அதே போல தான் அப்போ தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி. அப்படி மணற்கேணி என்னது? மணலை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு அணைத்து, மணலை தொட்டு தோண்ட தான் ஊரும். எது? தண்ணீர் ஊரும். அதுதானே கேணின்னு சொல்லுவோம். அதான் தொட்டணைத்து ஊரும் மணற்கேணின்றது எப்படி உருவாகும்? தோண்ட நீருன்றது மணற்கேணியில் உருவாகும். இப்போ நிறைய அந்த ஆற்றுகள்லாம் இருக்கு இல்லையா, ஆற்று படுக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் கூடிய கிராமங்களில் அதுவும் என்னது ஒரு மணற்பாங்கான இடமா தான் இருக்கும். இல்லை சிம்பிளாகவே ஒரு ஆற்றில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய தோண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அடியில் வந்து என்ன ஆகும்? தண்ணீர்ன்றது ஊறும். அது போல தான் அப்போ தொட்டு அணைத்து ஊரும் மணற்கேணி. அது போல தான் மாந்தர்னா யார்? மக்களுக்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு. அதே போல தான் மக்களாகிய நாமும் எவ்வளவு கற்கிறோமோ, படிக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? தொட்டு என்ன பண்ணுவோம்? அதையும் அணைக்கணும். அப்படி என்னது? நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ மாந்தர்களாகிய நாம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணலை தோண்ட நம்மளுக்கு அந்த கேணியில் நீர் ஊறி அது கேணியாக மாறுமோ, அதே போல் மாந்தர்களாகிய மக்களாகிய நாம் நிறைய விஷயங்களை கற்க நம்மளுக்கு ஊறும். எது? அறிவு ஊறும். புரியுதாமா? ஸோ அதான் சொல்கிறார். ஸோ மணற்பாங்கான இடத்தில் தோண்ட நீர் சுரக்கும். அதான் மணற்கேணி. அதுபோல் மக்கள் நல்ல நூல்களை நம்ம தேடி கற்க அவர்த்தம் அறிவு, நம்மளுடைய அறிவு என்ன பண்ணும்? வளரும். புரியுதா? அதான் தொட்டு அணைத்து அப்படின்னா தோண்டும் அளவு. நம்ம எவ்வளோ தொட்டு அணைக்கிறோம், கொஞ்சமாக அணைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தோன்றும்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி கிடைக்கும்.
புரியுதா? நல்லா அந்த தோண்டியை அணைக்கிறோம் அப்படின்னா நிறைய தோன்றோன்னு அர்த்தம். அப்போ தோண்ட தோண்ட நிறைய தண்ணீர் கிடைக்கும். அப்போது நம்ம தோண்டக்கூடிய அளவு அதான் தொட்டு அணைத்து, நம்ம தோண்டக்கூடிய அளவை பொறுத்து தான் தண்ணீர்ன்றது மணற்கேணியில் கிடைக்கும். அதே போல் மாந்தர்களாகிய நாம் எவ்வளோ அறிவு அணைக்கிறோமோ, எவ்வளோ கற்று அணைக்கிறோமோ, நிறைய படிக்கிறோம் அப்படின்னா நிறைய அறிவு உருவாகும். புரியுதாம்மா? ஸோ இதான் சிம்பிள். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் வள்ளுவர் நம்மளுக்கு இந்த குறளாக சொல்லக்கூடியது. அடுத்த குறள் பார்க்கலாமா? பாருங்க, யாதானும் நாடாமல் ஊராமல். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நாடும் என்னுடைய நாடு தான். எந்த ஊராக இருந்தாலும் அதான் ஊராமல்னா, எந்த ஊராக இருந்தாலும் என்னுடைய ஊர் தான். புரியுதா? யாருக்கு? கல்வி கற்றவனுக்கு. ஸோ ஒரு சிறந்த கல்வி கற்றவனுக்கு யாரானும் எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எந்த நாடும் அவனுடைய நாடு தான், எந்த ஊரும் அவனுடைய ஊர் தான். ஏன்னா அவன் கல்வி கற்றவன், எங்கே போனாலும் பழிச்சுப்பான். புரியுதா? அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், இதுவும் என்னுடைய நாடு தான், இதுவும் என்னுடைய ஊர் தான்ன்ற ஃபீல் கிடைக்கும். புரியுதா? ஆனால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒரு நல்ல கல்வி கற்றவனுக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, அவனுடைய ஊர் போலவே ஃபீல் ஆகும். புரியுதா? அதான் ஒரு சிறந்த கல்வி கற்றவனுக்கா இருக்கக்கூடிய ஒரு பண்பு, அவனுக்கான ஒரு சிறப்பு. ஸோ கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடு தான், எந்த ஊரும் தன் ஊராகும். அதுதான் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. என் ஒருவன், இதையெல்லாம் தெரிஞ்ச ஒருவன், இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு சிறப்பை தெரிஞ்ச ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்துணையானது சாகும் வரையிலும், அதான் சாந்துணையும். இதை தெரிஞ்சவன் சாகிற வரைக்கும் ஒரு சில பேர் கல்வியை கற்றுக்க மாட்டானே, ஏன் அப்படின்றது கொஸ்டின் கேட்குறார். அவர் நம்மள்டே கேட்குற மாதிரி கேட்குறார். புரியுதா? கற்பது இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில பேர் சாகும் வரைக்கும் இந்த இவ்வளோ சிறப்பக்கூடிய ஒரு கல்வியை யாருமே சாகிற வரைக்கும் கூட கற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ கல்வி எவ்வளோ சிறந்தது அப்படின்றத சொல்கிறார். சரியாமா? ஸோ அதான் பாருங்கள், அதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்றதான் இந்த ஒரு குறள். அப்போ கல்வியை தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஊரும் எந்த நாடும் உங்களுடைய நாடு, உங்களுடைய ஊர், உங்களுடைய இடம் போன்று தோன்றும். புரியுதா? அவையார் சொன்னார் இல்லையா, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. அது போல தான். சரியா? சாந்தனையும் அப்படின்னா சாகும் வரையிலும். ஸோ அடுத்த குறள் பாருங்க, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி. இங்க பாருங்க, ஒருமைக்கண் பாருங்க, ஒரு பிறப்பில். இந்த இடத்துல ஒருமை அப்படின்றது ஒரு பிறப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிறப்பில் நம்ம பிறந்திருக்கோம். புரியுது? அதான் நம்ம ஒருமைக்கண். ஒருமைக்கண்ணா இந்த பிறப்பு, அதான் ஒரு பிறப்பு. இந்த பிறப்பில் எழுமையும் அப்படின்னா, ஒருமைனா ஒரு பிறப்பு, எழுமையினும் அப்படின்னா எழும் பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா அடுத்து வரக்கூடிய 7 பிறப்புகள்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடுத்த 7 ஜென்மங்களுக்கும் நான் நல்லா இருக்கணும். புரியுதா? அப்போ அடுத்து வரக்கூடிய பிறப்புகள் 7 அப்படின்றது நம்ம பொதுவாக சொல்லக்கூடியது. புரியுதா? அப்போ இந்த இடத்துல எழுமை அப்படின்றது 7 பிறப்புகளை குறிக்கும். இல்லை 7 பிறப்பு அப்படின்னாலும் சரி, எழும் பிறப்பு அப்படின்னாலும் சரி. அதனால் சார் எழும் பிறப்பு 7 பிறப்பு எப்படி சார் சம்மந்தமாகும்? 7 அப்படின்றது நம்ம பொதுவாக கணிச்சு அடுத்து 7 ஜென்மங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. புரியுதா? இந்த இடத்துல எழும் பிறப்பு அப்படின்னாலும் கரெக்டு தான். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பேய் எழுந்து வருதுடா அப்படின்னு நம்ம பசங்க சொல்கிறான்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்னது சார், அந்த பேய் எழுந்துருச்சுரா அப்படின்னா என்னதுன்னா அந்த பேய் வருதுன்னு அர்த்தம். அப்போ எழும்ன்றது வரும்னு அர்த்தம். புரியுதா? அப்போது வரக்கூடிய பிறப்புகள் தான் எழும் பிறப்புகள். புரிஞ்சுதா? ரெண்டுத்துக்கும் பொருள் புரியுதா? ஸோ இதுதான். அப்போது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவன் ஒரு பிறப்பில், அதான் ஒருமைக்கண், ஒரு பிறப்பில். நம்ம இந்த பிறப்பை எடுத்துக்கோமே, இந்த பிறப்பில் அவன் கற்ற கல்வி, அதான் தான் கற்ற கல்வி. அவன் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து, அடுத்து வரக்கூடிய இல்லை அடுத்து எழக்கூடிய வரக்கூடிய அடுத்து 7 பிறப்புகள் இல்லை எழக்கூடிய பிறப்புகள் எல்லா பிறப்புகளுக்கும் ஏமாப்பு பாதுகாப்பு உடைத்து பாதுகாப்பாக இருக்குமா. புரியுதா? அப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த பிறப்பில் நீ எவ்வளோ கல்வியை கற்றுக்கிறியோ அது அடுத்தடுத்த பிறப்புகள் நீ எடுத்தாலும் சரி அது நம்மளுக்கு தெரியாது. பிறப்புகள் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? நம்மளுடைய நம்பிக்கை தானே. புரியுதா? அப்போது இந்த கல்வி, இந்த ஒரு பிறப்பில் நம்ம கற்றக்கூடிய கல்வி அடுத்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அதான் சொல்கிறார் அவர், நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல வர்றார். புரியுதா? இது நீங்கள் அடுத்தடுத்த ஜென்மங்கள் எடுத்துட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எடுத்துட்டாலும் சரி. புரியுதா? நல்லா படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்க போகுது. அதுதான் வருன்றது பிறப்புகள் அடிப்படையில் வச்சு சொல்லிட்டார். புரியுதா? புரிஞ்சுக்கவங்களை பொறுத்து நீங்கள் இந்த பிறப்பின் அடிப்படையில் புரிஞ்சிட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய ஃபியூச்சர் வச்சு புரிஞ்சிட்டாலும் சரி. ஏன்னா பிறப்புன்றதும் ஃபியூச்சர் தானே. நம்ம இறந்து அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, அது ஃபியூச்சர் தானே. புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போது ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்புனா பாதுகாப்பு. அப்போ ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு, அதான் கல்வி,
இனி எழும் பிறப்புகளுக்கும் 7 பிறப்புகளுக்கும் எப்படி வேணால் எடுத்துக்கோ, அது உங்களுடைய விருப்பம். சரியா? இனி எழும் பிறப்புகளுக்கு பாதுகாப்பை தரும், பாதுகாப்பாக இருக்கும். எது? உங்களுடைய கல்வி. இந்த பிறப்பில் நீங்கள் கற்கக்கூடிய கல்வி. ஸோ ஏமாப்பு அப்படின்றது பாதுகாப்பு, எழுமை அப்படின்னா எழும் பிறப்பு, வரக்கூடிய பிறப்புகள். புரியுதாமா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, தான் இன்புறுவது உலகு இன்புற கண்டு. தான் இன்புறுவது உலகு ஒரே நிமிஷமா. தான் இன்புறுவது உலகு இன்புறுவது கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். காமுறுவர்னா யாரு? விரும்புவர். காமுறுவர் அப்படின்னா விரும்புவர். கற்றறிந்தவங்க எதை விரும்புவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, தாம் இன்புறுவது. தாம் இன்புறுவதுனா ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் படிக்கிறோம், நாம் கற்கக்கூடிய கல்வியை நம்ம விரும்பி தானே படிக்கிறோம், விரும்பி தான் படிக்கணும். புரியுதா? அப்போ நாம் கற்று தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நம்ம விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம விரும்பி செஞ்சால் தான் நம்ம கற்றவனாக மாறுவோம், கல்வி கற்றவனாக மாறுவோம். நீங்கள் ஏறோனத்தவனாக படித்தோம் அப்படின்னா சிறந்த கல்வியாலாம் வரமாட்டீங்க. புரியுதா? ஏதோ எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் சார், படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் சிறந்த கல்வியாலும் கிடையாது. புரியுதா? அப்போ நீங்கள் பிடிச்சி படிச்சிங்க அப்படின்னா தான் ஒரு அன்போடு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விருப்பத்தோடு படிச்சிங்க அப்படின்னா தான் அது ஒரு சிறந்த கல்வி. புரியுதா? ஸோ அதான் அங்கே சொல்ல வராது. அப்போது தாம் இன்புறுவது, அப்போ நம்ம கற்கக்கூடிய கல்வி இன்புற்று கற்றோம் அப்படின்னா அந்த கல்வியை நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு சொல்லியும் கொடுப்போம். அடுத்தவங்களுக்கு சொல்லியும் கொடுப்போமா? புரியுதா? ஏன்னா நான் கற்ற கல்வியை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசையில் சொல்லியும் கொடுப்போம். அப்போது மற்றவங்க கற்றுக்கிட்டவங்க அவங்களும் அதை படித்து இன்புறுவாங்க. இப்போ உங்களோட ஆசையை ரொம்ப விருப்பத்தோடு படித்து அவர் கற்றுக்கிட்டதுனால தான் அவருக்கு அது மனசில் நிற்கிது. அது மாணவர்களாகிய நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாமளும் அந்த ஆசையோடு ஒரு விருப்பத்தோடு படித்தோம்னா தான் நமக்கும் நிற்கும். அப்போ அவரும் சொல்லிக் கொடுத்து படித்ததில் மகிழ்வார். புரியுதா? நாமளும் படித்து மகிழ்வோம். 2 பேருக்கும் பயன்றது இருக்குது. புரியுதா? அப்போ மாணவர்கள் இந்த மாதிரி படித்து தெரிஞ்சு அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ற விஷயத்த ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாராம், மேன்மேலும் இன்னும் நிறைய நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவருக்கு உண்டாகும். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? அப்போ என்ன பண்ணுவாரா, இன்னும் நிறைய படிப்பார், இன்னும் நிறைய கல்வி கற்றுப்பார், இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பார். ஏன்? இன்னும் பசங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். பசங்க இதை நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிக் கொடுத்து இன்னும் நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதை வச்சு அவங்களுக்கு பயன்றது இருக்குது. அப்போ நம்ம இன்னும் நல்லா படித்தோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விருப்பம் உண்டாகும். அதுதான் காமுறுவர். புரியுதா? அப்போ தான் இன்புறுவது உலகு இன்புறுவது கண்டு, தாம் இன்புறுவது உலகு இன்புறுவது கண்டு. ரெண்டையுமே தாமும் இன்புறணும், நாம் சொல்லிக் கொடுக்கறத வச்சு உலகும் இன்புறணும். இது ரெண்டும் தெரிஞ்சா, இது ரெண்டும் கண்டுகிட்ட ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவார், விரும்புவார், காமுறுவராக மாறுவார். என்னது? விருப்பமுடையவராக மாறுவார். எதன் மீது? மேலும் மேலும் கற்கணும் அப்படின்றவர். புரியுதா? யார் பண்ணுவாது? ஒரு சிறந்த கல்வி கற்ற ஆசிரியர் பண்ணுவார், ஒரு புலவர். பொதுவாக கல்வி கற்றவங்க பண்ணுவாங்க. புரியுதாமா? ஸோ தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, மேலும் மேலும் நம்ம நிறைய கற்றுக்கணும், அப்படின்னா தான் நாமளும் திரும்பவும் சொல்லிக் கொடுக்க முடியும், உலகம் இன்னும் இன்பத்தோடு இருக்கும் அப்படின்ட்டு அந்த விருப்பத்தில் கற்றுப்பாங்க. புரியுதாமா? இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா சும்மா அவருக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிக் கொடுக்குறாருன்னா அவ்வளோதான். அதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவ்வளோதான் என்ன சொல்கிறது, ஒரு டேட்டான்றது கிடைக்கும், நாலேஜ்ன்றது வளரும். அப்போ அதன் அளவு மட்டும்தான் அந்த மாணவருடைய வாழ்க்கைன்றது, நன்மைன்றது, பயன்ன்றது இருக்கும். அது மட்டும்தான், அதை வச்சு தான் அந்த மாணவருடைய விருப்பம்ன்றது, நன்மைன்றது இருக்கும். புரியுதா? இதுவே அந்த ஆசிரியர்கள் இன்னும் நிறைய கற்று நிறைய சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னா அந்த மாணவருடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அவங்க இன்னும் என்ன சொல்ல, விருப்பத்தோட என்ன சொல்கிறது, ஒரு இன்பத்தோடு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அது தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் இன்னும் மேலும் கற்றுக்கிட்டு தான் இருப்பார், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார், நிறைய தெரிஞ்சுப்பார், படிச்சுப்பார். ஸோ அதுதான் இந்த ஒரு. ஸோ நிறைய பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் ஒரு சிறந்த குரல் இல்லையா, புரியணுன்றதுக்காக தான் கொடுத்தது. ஸோ கடைசி குரல் பாருங்கள், கல்வியில் ரொம்ப ஈஸியானது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை. நல்லா பாருங்க, கேடில், அதான் கேடில். புரியுதா? கேடில்னா கேடு இல்லாத, அதான் கேடில். கேடு இல்லாத விழுசெல்வம், விழுசெல்வம்னா சிறந்த செல்வம். அப்போ கேடு இல்லாத சிறந்த செல்வம் எது? கல்வி. அப்போ கேடில் விழுசெல்வம் கல்வி. கேடு இல்லாத ஒரு சிறந்த செல்வம் கல்வி. யாருக்கு? ஒருவருக்கு. புரியுதா? ஸோ ஒருவருக்கு மற்ற எவை, மற்ற எந்த செல்வமும் மாடு அல்ல, செல்வம் அல்ல. புரியுதா? ஒருவருக்கு சிறந்த செல்வம் எது? கல்வி தான். கல்வியை காட்டிலும் ஒரு சிறந்த செல்வம் ஒருவருக்கு கிடையாது. மற்ற செல்வங்கள் சிறந்த செல்வம் கல்வியை காட்டிலும் கிடையாது. கல்வி தான் ஒருத்தருக்கு சிறந்த செல்வம், அதுக்கப்புறம் தான் மற்ற செல்வம்லாம். புரியுதாமா? அப்போ கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு
மாடல்ல மற்ற எவை, மற்ற எந்த ஒரு செல்வமாக இருந்தாலும் சரி, மாடுன்னு அது செல்வம், அது செல்வம் கிடையாது. ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது. புரியுதா? செல்வங்கள் ஆகாது. புரியுதாம்மா? ஸோ ஓகே. விழு செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடு அப்படின்னா செல்வம், அதே போல் கேடியில் அப்படின்னா அழியாத, கேடு இல்லாதன்னு அர்த்தம். புரிஞ்சுதாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் 40வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள், அதுக்கான பொருள், அதை சார்ந்திருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், அழகாக படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு அதிகாரத்தில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரியாம்மா? ஸோ தேங்க்யூ.